எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் பொதுவாக யாராச்சும் கிட்ட போய் கேட்கல, நீங்கள் ஏன் குழந்தைக்கு பொட்டு வைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் பொட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, குழந்தைக்கு அலர்ஜி ஆகிடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். நம்ம வைக்கிற வேங்கம்பால் போட்டு வந்துட்டு எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஈவன் நாட்டு மருந்து கடையிலேயே நம்ம போய் வாங்கினோம்னாலும் அதில் கெமிக்கல்ஸ் கலந்துருந்தாங்கன்னா குழந்தையோட நெத்தியில் வைக்கல சாஃப்டான ஸ்கின்னுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ குழந்தைக்கு பொட்டு வைக்கிறதுங்கிறது வந்துட்டு நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர ஒன்று. நம்ம வந்து கருப்பாக ஒரு புளி வந்து நெத்தியில் வச்சு விடுறதுனால நெகட்டிவ் வைப்ஸ் எதுவும் வந்து அட்டாக் பண்ணாது ஃபர்ஸ்ட்லி. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அப்படி அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். காது குத்துறது கூட, ஈவன் நம்ம காது குத்துறது கூட அதுக்காகத்தான். தேர்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாராச்சும் நம்ம குழந்தைய சடனாக பார்க்கல வந்து கண் திருஷ்டிப்படாது. அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். மோரோவர் இதில் நம்ம எந்த கெமிக்கல்ஸும் கலந்துருக்க மாட்டோம். தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப்பு, தண்ணி 1 கப்பு, ரெண்டும் சம அளவு, விளக்கெண்ணெய் ஒரு 2 ட்ராப்பு, 2 சொட்டு இருந்தால் போதும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இது 3 தான். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நல்ல அடிகனமான வடச்சட்டி எடுத்துக்கோங்க. வேறு எந்த பாத்திரம் யூஸ் பண்ணிங்கனாலும் அதை திருப்ப யூஸ் பண்ண முடியாது, கருகி போயிடும். அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். நான் இப்போ இரும்பு வடச்சட்டி எடுத்திருக்கேன். இப்போ வடச்சட்டி சூடாயிடுச்சு. நான் மெஷர் பண்ணி வச்சுருக்க 1 கப் ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா கருப்பாகிற வரைக்கும், நல்லா தீஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கருப்பாகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தீதோ கருப்பாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பொட்டு வந்து நல்லா கருப்பாக இருக்கும். இப்போ இது நல்லா கருகிடுச்சு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ சம அளவு தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஊற்ற போகிறேன் இதில். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் அந்த ஜவ்வரிசி நல்லா கரையணும், அது வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ வேங்கம்பால் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா நல்ல பளபளன்னு இருக்கும், பொட்டு வச்சா ஷைனிங்காக இருக்கும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஏதோ ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேங்காய் தொட்டி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கப்பில் இதை ஊற்றிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம். இப்போ கெமிக்கல் கலக்காத வேங்கம்பால் போட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்ச வேங்கம்பால் போட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, பாய்.